அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். நான் கருப்பையா, உயர்கல்வி ஆலோசகர். நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான படிப்புகள் மற்றும் அது சம்மந்தப்பட்ட கவுன்சிலிங் ப்ராசஸ், காலேஜஸ், கட் ஆஃப், இது மாதிரி பல்வேறு வகையான தகவல்களை கொடுத்துட்டு வரோம். அதில் இப்போ வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த ஜோசா கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஐடிஸ், என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ் மற்றும் ஜிஎஃப்டிஐ கல்லூரிகளில் எப்படி சேரலாம், அது சேர்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, என்ன லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க், இது சம்மந்தப்பட்ட தகவல்களை பார்த்துட்டு வரோங்க. இதில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐஐடி மெட்ராஸ் மற்றும் ஐஐடி பாம்பே பற்றின தகவல்களை பார்த்துருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, தொடர்ச்சியாக இந்த மாதிரி பல்வேறு வகையான ஐஐடிஸ், என்ஐடிஸ் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோங்கிறது ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எந்த ஐஐடி பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி டெல்லி. ஸோ இந்த ஐஐடி டெல்லிங்கிறது என்ன ரேங்கிங்கில் இருக்குது, மொத்தம் எத்தனை சீட்டு, எப்படி உள்ளுக்க ஜாயின் பண்ணுறது, கடந்த வருஷம்னா இப்போ 2024 கவுன்சிலிங்கில் என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு என்ன மாதிரியான இடங்கள் கிடைச்சது அப்படிங்கிற பல்வேறு வகையான தகவல்கள், கிட்டத்தட்ட A to Z தகவல்கள்னே சொல்லலாம். மற்றும் இந்த கல்லூரியில் எத்தனை மாணவர்கள் பிளேஸ் ஆனாங்க, என்ன சேலரியில் பிளேஸ் ஆனாங்க, எத்தனை கோர்சஸ் இருக்குது, இது மாதிரி பல்வேறு வகையான தகவல்கள் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஐஐடி டெல்லி இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லிங்கிற அந்த யூனியன் டெரிட்டரியில் இருக்குது. இந்த கல்லூரியானது ஐஐடி டெல்லியானது வந்து பார்த்திங்கன்னா 1961 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மத்திய அரசோட கல்வி நிறுவனமாக பார்க்கப்படுதுங்க. கிட்டத்தட்ட NIRF ரேங்கிங், இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை தரவரிசைப்படுத்துகிற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா NIRFனு சொல்லுவாங்க. அதில் அகில இந்திய அளவில் தலை சிறந்த பொறியியல் கல்லூரி இல்லைன்னா பெஸ்ட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் அகில இந்திய அளவில் 2வது இடத்த பிடிச்சிருக்குங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் மொத்தம் 17 வகையான கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ஜோசா கவுன்சிலிங்கில் மொத்தம் 17 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 1209 சீட் வந்து இந்த வருஷம் ஜோசா கவுன்சிலிங் மூலமாக நிரப்பி இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஓப்பன் கேட்டகரியில் 463 சீட்டு வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. அதே எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லக்கூடிய EWS கேட்டகரிக்கு 115 சீட்ஸ் ஒதுக்கி இருக்கிறாங்க. SC 173, ST 86, OBC NCLங்கிற கேட்டகரியில் 311, மொத்தம் 1209 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வழியாக ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம வந்து சொல்லியிருக்கோம், 17 வகையான கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்னென்ன கோர்சஸ்ங்கிறத பார்த்துவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், 2வது மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், 3வது மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங்கில் டூயல் கோர்ஸ், அதாவது இன்டகிரேட்டட் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க, 4வது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், 5வது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் டூயல் கோர்ஸ், 6வது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் டூயல் டிகிரி, 7வது இன்ஜினியரிங் அண்டு கம்ப்யூட்டேஷனல் மெக்கானிக்ஸ், நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், எனர்ஜி இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் அண்டு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் டூயல் டிகிரி, மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி அண்டு பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JEEங்கிற எக்ஸாம் எழுதி அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜான மெயின் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய 1 லட்சம் ரேங்க்குக்கு வரக்கூடிய மாணவர்கள் தான் JEE அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ அந்த அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதி செலக்ட் பண்ணக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் இந்த ஐஐடி டெல்லியில் போய் சேர முடியும். சரிங்களா? ஸோ இந்த கல்லூரியோட சிறப்பம்சம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த முடிஞ்ச வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1050 ஜாப் ஆஃபர்ஸுங்கிறது வந்திருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆஃபர்ஸ் மட்டுமே, அதாவது மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் மட்டுமே நம்மளுக்கு வந்து ஒரு 50 ஜாப் ஆஃபர்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷம் பிளேஸ்மெண்ட்டுக்கு 500க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்திருக்கிறாங்க. இந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் கிட்டத்தட்ட 85% மாணவர்கள் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. இல்லை ஹையஸ்ட்டு சேலரியாக வந்து இவங்க வந்து 2.5 crore பெர் ஆனம்க்கு வந்து ஸ்டூடெண்ட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுபோக ஆவரேஜ் சேலரி, இந்த கல்லூரியில் படித்த ஒவ்வொருத்தரோட ஆவரேஜ் சேலரியும் 17,60,000 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஐஐடியில் இல்லை NITயில் இல்லை ஒரு ட்ரிபிள் ஐடியில் சேர்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2 விஷயம் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். ஒன்று, பிளேஸ்மெண்ட்டுங்கிற விஷயத்தை பார்க்கக்கூடாதுங்க. ஏன்னா நீங்கள் போயிட்டு ஒரு ஐஐடியில் NITயில் போயிட்டு நீங்கள் இத்தனை லட்சத்தில் சம்பளம், இத்தனை கோடியில் சம்பளம்
போகிறோம் அப்படிங்கிற கணக்கு பார்க்கக்கூடாது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பியூர்லி ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி போகக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு ஐஐடிஸ் என்ஐடிஸ் எடுத்துக்கிட்டாலுமே கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்க்கு தான் இந்த கல்லூரிகள் எல்லாமே ஃபேமஸ். ஸோ கோர் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு JEE மெயின் எக்ஸாம் எழுதி அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதி ஜோசா கவுன்சிலிங்கில் கலந்துக்கோங்க. அங்கே போயிட்டு நான் வந்து பர்டிகுலராக ஒரு சில கோர்சஸ் மட்டும் தான் படிப்பேன் அப்படின்ட்டு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். ரெண்டாவது விஷயம் வந்து அங்கே ஒரு ஐஐடிஸையும் NIT ப்ளஸ் IIITஸையும் இங்கே இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் கூட கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா கடந்த சில வருஷங்களாக இந்த கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து NITயில் கிடச்சிது, IIITயில் கிடச்சிது. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அதை விட இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் கிடச்சிருக்கு, நான் இங்கேயே ஜாயின் பண்ணிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. ஸோ JEE மெயின் எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்கனாலே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இது எல்லாமே மத்திய அரசோட கல்வி நிறுவனம் தான், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் தான். ஸோ இது எந்த மாநிலத்தில் சீட்டு கிடைச்சாலும் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன் இந்த காரணத்தை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரீசெண்டாக வந்து IIT மெட்ராஸை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு அடுத்து நிறைய பேரண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க, சார் NIT திருச்சி பற்றி போடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐஐடிஸ் பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் கூட நம்ம கிட்ட நம்மளுடைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இல்லை. ஸோ நீங்கள் ஒரு JEE எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாலே தயவு செஞ்சு நீங்கள் எந்த மாநிலத்தில் எந்த கல்லூரியில் சீட்டு கிடைச்சாலுமே சேர்றதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் எழுதுங்க. அதுபோக அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IIT டெல்லி இந்த கல்லூரியில் இந்த 17 டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கேன். இந்த 17 டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து கடந்த வருஷம் என்ன க்ளோசிங் ரேங்க், இதில் வந்து கட் ஆஃப் கிடையாதுங்க, ரேங்கை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து சீட் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ என்ன ரேங்க்குக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். IIT டெல்லியில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட க்ளோசிங் ரேங்க் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 116, EWS 35, OBC NCL 89, SC 50 மற்றும் ST 23க்கு சீட்ஸுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் ஓப்பன் கேட்டகரி 332, EWS 74, OBC NCL 218, SC 164 மற்றும் ST 97. நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸில் அதாவது இன்டகிரேட்டட் கோர்சஸ் ஓப்பன் 417, EWS 84, OBC NCL 298, SC 185 மற்றும் ST 170. எலக்ட்ரிக் ஓப்பன் 625, EWS 156, OBC NCL 422, SC 230 மற்றும் ST. எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் ஆட்டோமேஷன் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஓப்பன் கேட்டகரி 810, EWS 214, OBC NCL 510, SC 288 மற்றும் ST 159. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் டூயல் டிகிரி ஓப்பன் கேட்டகரி 1061, EWS 54, OBC NCL 169, SC 80, ST 42. அடுத்து இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் மெக்கானிக்ஸ் ஓப்பன் கேட்டகரி 1194, EWS 307, OBC NCL 640, SC 407 மற்றும் ST 245. நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரி 1782, EWS 420, OBC NCL 1010, SC 500, ST 310. கெமிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 2221, EWS 474, OBC NCL 1303, SC 685 மற்றும் ST 481. இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் ஓப்பன் கேட்டகரி 2560, தென் EWS 715, OBC NCL 1917, SC 1117 மற்றும் ST 746. எனர்ஜி இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 2707, EWS 565, OBC NCL 1957, SC 1092 மற்றும் ST 645. ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரி 3089, EWS 22, OBC 1191, SC 1335 மற்றும் ST 810. கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் டூயல் டிகிரி ஓப்பன் கேட்டகரி 3646, EWS 594, ஓப்பன் OBC 2054, SC 887 மற்றும் ST 572. மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரி 3797, EWS 28, OBC NCL 2504, SC 1408, ST 813. சிவில் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரி 4169, EWS 778, OBC NCL 2063, SC 852 மற்றும் ST 188.
பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரி 4849, இடபிள்யூஎஸ் 1040, ஓபிசி என்சிஎல் 2749, எஸ்சி 1548 மற்றும் எஸ்டி 819. டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஓப்பன் கேட்டகரி 6102, இடபிள்யூஎஸ் 1215, ஓபிசி என்சிஎல் 3185, எஸ்சி 1780, எஸ்டி 991. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி டெல்லியோட க்ளோசிங் ரேங்க் சம்மந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் விஐடி, அமிர்தா, சாஸ்திரா, எஸ்ஆர்எம், டிஎன்ஏ, இஏ, நீட் சம்மந்தப்பட்ட கவுன்சிலிங் ப்ராசஸ், எல்லா வகையான படிப்புகள் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே நம்ம யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸான தகவல்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.